ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் வீட்டுக்கு வந்ததுக்கு நன்றி. இன்றைக்கி நம்ம சிம்பிளான ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டைப்பில் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம இந்த மாதிரி வட்டமாக பொட்டேட்டோவை கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு ஸ்லைஸை நம்ம கட் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா அலசிட்டு, அதுக்கப்புறம் இது கூட இஞ்சி பூண்டு விழுது, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், தனியாத்தூள், அதே மாதிரி அரிசி மாவு, கடலை மாவு, மைதா மாவு, அதுக்கப்புறம் சோள மாவு, கார்ன் பவுடர், இதுவுமே எல்லாமே ஒரு ஸ்பூன் போட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இதை இந்த உருளைக்கிழங்க ஒரு அரை மணி நேரம் நான் ஊற வச்சுட்டேன். உப்பு, கொஞ்சம் கரம் மசாலா, இது எல்லாமே போட்டு நல்லா அரை மணி நேரம் நான் ஊற வச்சுட்டேன். இப்போ அதை ஒரு வானல் அடிகனமான பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டு இதை அப்படியே ஃப்ரை பண்ணலாம். இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் வேகும். ஸோ அடிகனமான பாத்திரமாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எப்பயுமே பசங்களுக்கு ஒரே மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுக்கறத விட இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ரொம்பவே ஆசையாக சாப்பிட்ருவாங்க. இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அந்த பஜ்ஜி டேஸ்ட்டோடு அப்படியே சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த பஜ்ஜிக்கு தேவையான மாவெல்லாம் நம்ம இதில் போட்டிருக்கிறதுனால ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் வேணும்னா இதில் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு கூட பண்ணலாம். நான் ஜஸ்ட்டு அப்படியே வெறும் ஒன்றுமே பண்ணாமல் வெறும் எண்ணெயிலேயே இதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. உங்களுடைய நீங்கள் எவ்வளோ உருளைக்கிழங்கு எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு அந்த மாவுங்களெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கார்ன் பவுடர் இல்லைனா கூட பரவாயில்ல, அதெல்லாம் ஆப்ஷனல் தான். மைதா மாவு, நமக்கு என்ன மாவு தேவைப்படுதோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பாயில் ஆகட்டும். அப்படியே ஃப்ரை பண்ண நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், ஸோ ரொம்பவுமே ஃபுல்லாக பொடி மாசா ஆக்காமல், ஸோ எல்லா மாவும் எல்லாம் அந்த பொட்டேட்டோ எல்லாமே வெந்து வர அளவுக்கு நாம் கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இது கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் அடிகனமான பாத்திரமாக நம்ம வச்சுக்கணும். அப்பப்போ நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெந்து வரும்போது பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது. ஓரளவுக்கு நம்ம அந்த ரவுண்ட் ஷேப் உடையாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கலாம். பாருங்கள், இதை நீங்கள் குட்டி குட்டியாகவும் கட் பண்ணி போடலாம். அது நார்மலாக எப்பயும் செய்கிற மாதிரி அவங்க நினச்சிருவாங்க. அதனால தான் நான் கொஞ்சம் இந்த மாதிரி ஷேப்பில் போட்டேன். கொஞ்சம் பஜ்ஜி டைப்பில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா சூப்பராக நமக்கு வெந்து வந்திருக்கு. பாருங்கள், இது சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு பஜ்ஜியோடு நம்ம அந்த உருளைக்கிழங்கு சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ பஜ்ஜினா நம்ம கொஞ்சம் நிறையா எண்ணெய்லாம் யூஸ் பண்ண வேண்டியது வரும். இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது எண்ணெயும் நம்ம கம்மியாக யூஸ் பண்ணுவோம். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.